வெல்கம் டு பாலா வயர் பேக்ஸ். நேற்று வீடியோல நம்ம இந்த சின்ன கொடைகளை பத்தி உங்களுக்கு காட்டினேன். நம்ம ஒரு ஆர்டருக்காண்டி அனுப்புறோம், ரொம்ப முக்கியமான ஒரு நபருக்காண்டி. அவங்க எடுத்திருக்க ஆர்டர் நம்ம செஞ்சு கொடுத்துக்கிட்டு இருக்கோம். ஒரு சகோதரி எடுத்திருக்காங்க, அதை நம்ம செஞ்சு கொடுத்துட்டு இருக்கோம். அவங்க வந்து இந்த மாதிரி பிளைன் கலர் 5 கலர் சொல்லியிருந்தாங்க. எல்லோ, பாலிமர் பச்சை, ஆப்பிள் பச்சை, டார்க் வைலட்டு, பால் ரோஸ், இந்த மாதிரி 5 கலர் கொடுத்துருந்தாங்க. ஒரு கலருக்கு 20 கூட கேட்டிருந்தாங்க. எல்லா கூடையுமே வந்துருச்சு. இன்னைக்கு கைபிடி போட்டுட்டு இருக்கோம். அவங்க வந்து இந்த சிங்கிள்ல மட்டும் சிங்கிள் கலரா இருக்குன்னா ஒரு பூ மாதிரி போட்டு கொடுத்தீங்கன்னா கொஞ்சம் அழகா இருக்கும்னாங்க. அதனால அதுக்கு ஆப்போசிட் கலரா நான் இந்த இதுக்கு வந்து ரெட் கலர் போட்டிருக்கேன். இந்த பூ போடுற வீடியோவே நிறைய பேர் கேட்டிருக்கீங்க, ஏற்கனவே என்கிட்ட கேட்டிருக்கீங்க. இந்த பூ போடுற வீடியோ ரொம்ப பெரிய விஷயம் இல்லைங்க. ஸ்கேல்ல ஒரு அடி எடுத்துக்கோங்க, எந்த கலர்னாலும் எடுத்துக்கலாம். நான் இதுல வந்து இந்த கூடைக்கு நம்ம சென்டர் பண்ணணும். சென்டர் பண்ணி இந்த 3 வரிசை, இந்த 3 வரிசை, இந்த 3 வரிசை, 3 வருஷம் மொத்தம் வந்து இந்த 6 இந்த 3 வரிசையில தான் 3 3 இதுலதான் நம்ம பூ போட போறோம். சென்டர் பண்ணிக்கணும். ஃபர்ஸ்ட் சென்டர் பண்ணிருக்கல, அதுல வயரை ஒரு சைடு விட்டு சமமா இது பண்ணிக்கணும். 2 வயரை சமமா வச்சுட்டாலும் சரி, ஏத்த இறக்கம் இருந்தாலும் இதுல ஒன்றும் பிரச்சனை இல்லை. இந்த வயர் வந்து இது நடு வயர், இந்த சைடு இந்த சைடு இந்த சைடு இந்த சைடு 4 சைடுமே பூ வரணும். இப்ப வந்து அந்த மேல விட்டுருக்க வயருக்கு கீழே இருக்க நாட்டுக்குள்ள உள்ள விட்டுட்டு ஃபர்ஸ்ட் உள்ள விடுங்க. அதே மாதிரி அதே ஒரே நாட்டுல இதே உள்ள விடணும். விட்டுட்டோம்னா ஒரு பெட்டல் மாதிரி ஒரு இது ஒரு லீஃப் மட்டும் வர மாதிரி இருக்கும் நமக்கு. ரெண்டாவது வந்து நம்ம இந்த சைடு உள்ள விட்டோம் பாத்தீங்களா, அத பக்கத்துல இருக்க நாட்டுக்குள்ள உள்ள விடணும். விட்டு அத வந்து இந்த சைடு எப்படி நமக்கு 2 சைடு உள்ள விட்டு ஒரே இதுல உள்ள விட்டு இந்த சைடு எடுக்கணும். பக்கத்துல இருக்க நாட்டுக்குள்ளே உள்ள விட்டு எடுக்கணும். இது ரொம்ப ரொம்ப ஒரு ஈஸியான விஷயம்தான். அப்ப இதே ஒரே ஓட்டைக்குள்ள மறுபடியும் ஒரே இதுல மறுபடியும் விடணும். இப்ப நமக்கு 2 பூ வந்துருச்சு. அடுத்து 3வது பூவும் அதே மாதிரிதான். இந்த ஓட்டையில விட்டு இதுக்கு வந்து ஒரு அடி ஸ்கேல் தேவையானா தேவையில்லை, நமக்கு ஒரு அரை அடி முக்காடி இருந்தாலே போதும். இப்ப 3 லீஃப் போட்டாச்சு. இப்ப இந்த சைடு விட்டு இருந்தோம்ல, இந்த வயரை இந்த பக்கத்துல இருக்க ஹோல்ல விட்டு இதை அதே மாதிரி உள்ள விடணும். இவ்வளவுதான் பூ. இதை வந்து உள்ள வந்து ஒரு 2 வயர் சொருகுனாவே போதும், நீட்டா இருக்கும். இதை வந்து நான் ஆர்டர்ல வந்து அவங்களுக்கு ஒரு பூ தான் கேட்டிருந்தாங்க, அதனால ஒண்ணுதான் போட்டிருக்கோம். இந்த பிளைன் கூட போடும்போது ஒரு 4-5 போட்டீங்கன்னா ரொம்ப டிஃப்ரெண்டா நல்லாவும் தெரியும். இது வந்து ஈஸியான வேலை. பிளைன் கூட பின்றது ரொம்ப ஈஸியான வேலை. அதுல ஒரு சின்ன டிசைன் பண்ணும்போது அவங்களுக்கு வந்து அது பெரிய விஷயமா தெரியும். நம்ம ஆர்டர் எடுக்கிறவங்க கஸ்டமருக்கு திருப்திப்படுத்த சின்ன சின்ன விஷயங்கள் செய்யும் போதுதான் அவங்க ஒரு இம்ப்ரெஸ் ஆகி தான் நமக்கு அடுத்தடுத்து ஆர்டர் தருவாங்க. இந்த மாதிரி கூடைகள் வயர்கள் தேவைன்னா என் நம்பருக்கு யூடியூப்ல வாட்ஸ்அப்ல மெசேஜ் பண்ணுங்க. நான் இன்ஸ்டால என்னோட ஐடி வந்து நேற்று வீடியோல போட்டிருந்தேன். அதே மாதிரி என்ன இன்ஸ்டா ஃபாலோ பண்ணீங்கன்னா டெய்லி என்ன வயர் ரெடி ஆகுது, டெய்லி என்ன கூட ரெடி ஆகுன்றத நீங்க ஃபாலோ பண்ணும்போது உங்களுக்கு அது தெரியும். இது வரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, பக்கத்துல பெல் பட்டன் பிரஸ் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, மறக்காம கமெண்ட் பண்ணுங்க. தேங்க்யூ.